வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று மே மாதம் 27ஆம் தேதி, வைகாசி மாதம் 14ஆம் தேதி. குளிர்ந்த வானிலை 14 நாட்களுடன் நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது. வங்கக்கடலில் ரிமால் புயல் நள்ளிரவில் கரை கடந்தது. அதன் தாக்கம் தற்போதைய நிலையில் கரை கடக்கும் இடத்தில் எவ்வாறு இருக்கிறது? தமிழகத்தில் வானிலையில் மறைமுக தாக்கங்கள் என்ன? அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கான வானிலை மாற்றங்கள் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விகளின் அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நள்ளிரவு வாக்கில் எதிர்பார்த்தது போல ரிமால் புயல் மேற்கு வங்கத்தின் கோப்புப்பாரா மற்றும் சாகர் தீவுகளை உள்ளடக்கிய சுந்தரவன பகுதிகளை கரை கடந்தது. ரிமால் புயல் தற்போதைய நிலையில் அது மேற்கு வங்கத்தின் கிழக்கு பகுதிகளில் கோல்கத்தா இந்த மாநகர் பகுதியினுடைய கிழக்கு பகுதிகளில் புயல் தீவிரத்துடன் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரங்களில் இது வங்கதேசத்தில் குல்னா பகுதிகளில் உள்நுழைந்து அது அடுத்த 12 மணி நேரங்களில் மேகாலயா வரை நகர்வினை மேற்கொள்ளும். இன்று பிற்பகல் வாக்கில் புயலானது வலுவிழக்க தொடங்கும். இந்த நிலையில தமிழகத்திற்கான வானிலை மாற்றங்கள் என்ன என பார்க்கும்போது, கடந்த 14 நாட்களாக மேகப்போர்வை ஆங்காங்கே நீடித்து வந்த நிலையில் இன்று காலை முதலே தெளிவான வானிலை ஏற்படத் தொடங்கும். வெயில் அதிகரிக்கும், வெப்பம் கூடும். இது அடுத்த 3 தினங்களுக்கு நீடிக்கும். அதாவது வறண்ட வானிலைக்கான வானிலை அமைப்பு தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மழை பொழிவிற்கான வாய்ப்புகளை பொறுத்தவரை நகரக்கூடிய புயல் வலுவிழக்கும் நேரத்தில் வலுவாக மேலடிக்கில் உள்ளிருக்கப்படும். அதாவது 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று மேலடிக்கில் பயணிக்கிறது. இந்த வேகத்தில் மாறுபாடுகள் ஏதேனும் ஏற்படக்கூடிய சூழல்ல, அதாவது புயல் நிகழ்வானது வலுவிழக்கக்கூடிய நேரங்களில் அத்தகைய மாறுபாடுகளுக்கு தமிழக வானிலையில் ஒரு சில இடங்களில் வானிலை மாற்றங்கள் இருக்கலாம். வேக மாறுபாடுகள் காரணமாக கீழடுக்கில் நிலவும் வெப்பமுயர்ந்த நிலை சில குறைவெடுத்த பகுதிகள், அதாவது நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய குறைவெடுத்த பகுதிகள் சார்ந்து காற்று குவிதல் ஏற்பட்டு வெப்பச்சலன மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் நாம் நேற்றே சில இடங்களை விளக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் மழைக்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் அரிதாக ஏற்படலாம். மற்றபடி இன்றைய நிலையில் தமிழக வானிலை வறண்ட வானிலை, வெப்பமுயர்ந்த வானிலை நீடிக்கும். அடுத்த 3 தினங்களுக்கு இதே வானிலை கிட்டத்தட்ட தொடர வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பும் தூறல் சாரல் வாய்ப்புகளும் இருக்கலாம். அதே போல குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதே போல கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், இங்கெல்லாம் சற்று மிதமான வானிலை காணப்படலாம். அதாவது வெப்பம் குறைந்த மிதமான வானிலை காணப்படலாம். அதே நேரத்தில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏதும் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுகின்றன. அடுத்து 2 தினங்களுக்கும் கூட சில மாற்றங்களை எதிர்பார்க்கின்றோம். அது இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வானிலை எவ்வாறு மாறுகிறது, அதாவது புயல் நிகழ்வானது வலுவிழக்கக்கூடிய நிலையில் வானிலையில் மாற்றங்கள் ஏதும் இருக்கிறதா என்பதை கண்காணித்த பின்னரே அதற்கான மழை வாய்ப்புகள் குறித்தான அறிவிப்புகளை நாம் வெளியிட இயலும். இந்த நிலையில் அடுத்த 3 தினங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் மாற்றமில்லை, இதே வானிலை தான். ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவிற்கு நாம் எதிர்பார்த்தது போல நேற்றைய விளக்கத்தில் நாம் அதை விளக்கியிருக்கின்றோம். எந்தெந்த இடங்களெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்று. அதற்கான வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இருக்கலாம். மற்றபடி தீவிர மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு விலகி இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டமாக அடுத்த 3 தினங்களுக்கு பிறகு வானிலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைய இருக்கிறது.
கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்பட இருக்கிறது. அதன் நீட்சியாக தமிழகத்திலும் தாக்கங்கள் இருக்கின்றன என்ற நிலையில் இன்றைக்கான வானிலையும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கான வானிலையும் நகர்கிறது. தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.